இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே இந்த அசம்பாவம் நடைபெறுவதற்கு முன்பு, இந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைவதற்கு முன்பாகவே நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் திரு செந்தில்குமார் அவர்கள் 29/3/2023 அன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவை தலைவரும் அளிக்கிறார். அதில் நானும் கையெழுத்து போட்டிருக்கின்றேன். இப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல ஊராட்சி ஒன்றியங்களில் சர்வசாதாரண போதைப் பொருள் விற்பனை நடக்கிறது, கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. இதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து விவாதிக்க வேண்டும் என்று என்னை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறார். கிடப்புல போட்டாங்க. அப்போது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து அவையிலே விசாரிக்கப்பட்டிருந்தால், அவை நடவடிக்கைக்கு கொண்டு வந்திருந்தால், மக்களுக்கு இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்க மாட்டோம். இவ்வளவு 153 பேர் சிகிச்சை பெறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காது. அதையும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை. இந்த கள்ளச்சாராய விற்பனை செய்தவர்கள் யார்? இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார்? இவருக்கு துணை போனவர்கள் யார்? அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எத்தனையோ முறை நாங்கள் வற்புறுத்தி சட்டப்பேரவை தலைவர்கள் வேண்டுகோள் வைத்தோம். ஆனால் சட்டப்பேரவை தலைவர்கள் மக்களுடைய பிரச்சனை தான் பேச வேண்டும் என்று சொன்னால், இது மக்களுடைய பிரச்சனை தானே, வேறு எந்த பிரச்சனை? மக்களுடைய பிரச்சனை தான் நான் பேசுவேன் என்று அவரிடத்தில் கேட்டேன். இதை விட வேறு என்ன பிரச்சனை இருக்கின்றது? நாட்டிலே முக்கிய பிரச்சனை இப்பொழுது நாள்தோறும் ஒவ்வொரு உயிரை இழந்து கொண்டிருக்கின்றோம். இதை அரசுடைய கவனத்திற்கு சுட்டிக்காட்டி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக பல முறை சட்டமன்றத்திலே நான் பேச எழுத முற்பது அனுமதி கொடுக்கவில்லை. சட்டப்பேரவை தலைவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை வெளியேற்றினார்கள். இன்றைக்கு சட்டமும் விதியும் மக்களுக்காகத்தான், சட்டமும் விதியும் மக்களுக்காகத்தான். சட்டத்துக்கு விதிக்கும் மக்கள் அல்ல. எல்லா சட்டமுமே மக்களை வாழ வைப்பதற்காக போடப்பட்ட சட்டம். ஆனால் இந்த அரசாங்கத்திலே அந்த நிலையில் சர்வாதிகார போக்கை கடைபிடித்து இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விதிகளுக்கு புறமாக பேசுகிறார், மரபுக்கு புறமாக நடந்து கொள்கிறார் என்று சொல்கிறார். இன்னைக்கு விடியா திமுக முதலமைச்சர் அடக்குமுறையை கையாளுகிறார். இப்படி பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இன்றைக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கூட இரவு மேடை போடப்பட்டது. அவசரமாக அந்த மேடை அகற்றினார்கள். தற்கால